ட்ரெயின்டூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட 3 நாள் ஆயிடுச்சு. இன்னமும் சோசியல் மீடியாவில் ஃபுல்லா சுத்தி சுத்தி அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நடந்தது என்ன அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் அதுல பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தப்பு யார் மேல அப்படின்றத பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது திமுகவை சேர்ந்த அமைச்சர்களும் பேட்டிகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, தாவேகாவை சேர்ந்த அமைச்சர்களும் பேட்டிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்களுமே அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, எது எப்படி வேணா இருக்கட்டும், இது நடக்கக்கூடாத ஒரு பெரிய துயரம், இழக்கக்கூடாத இத்தனை நபர்களை நாம இழந்துட்டோம். கண்டிப்பா இதை யாராலையும் ஏத்துக்கவே முடியாது, இதை ஜீர்ணிக்கவே முடியாது. ஆனா இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணியே ஆகணும். சோ இதுக்கப்புறம் நாம அதை பத்தி தான் அதிகம் பேசணும், யோசிக்கணும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சமூக ஆர்வலர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அரசியல் ஆர்வலர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் சினிமா பிரபலங்களும் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை நடந்ததே அந்த ஒரு பெரிய சினிமா பிரபலத்தை நோக்கி தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சோ விஜய் அவர்களை நோக்கி நடந்த இந்த பிரச்சனை பொதுமக்கள் பாதிச்சுட்டாங்க, அதுல அத்தனை பேர் இறந்தும் போயிட்டாங்க. தேவையே இல்லாத பிஞ்சி குழந்தைகள் எல்லாம் இதுல நாம இழந்துட்டோம். சோ இதுல குழந்தைங்க அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள வந்திருக்கவே கூடாது. அதை தாண்டி கூட்டிட்டு வந்தது அது முழுக்க முழுக்க அந்த பெற்றோர்களுடைய தப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இத மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியாக்களோட ஃபோக்கஸ் எல்லாமே இப்போ அந்த கரூர் சம்பவத்தை நோக்கி தான் இருக்கு. யாரு பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, இங்க என்ன நடந்தது, அங்க என்ன நடந்தது அப்படின்றத இன்ச்சு இன்ச்சா மைனூட்டா வாட்ச் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்டென்ட்டா எடுத்து மக்களுக்கு தெரிய வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பட் உண்மை என்ன அப்படின்றது கடவுளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அதை யாரு பண்ணாங்க அப்படின்றது பண்ணவங்களுடைய மனசாட்சிக்கு தான் தெரியுமே தவிர, நாம என்னதான் அலசி ஆராய்ஞ்சி எவ்வளவுதான் தீவிரமா இதை பத்தி விசாரணை நடத்தி பல்லாயிர கண்ணோட்டத்துல இதை பார்த்து கண்டுபிடிச்சு இதுதான் அப்படின்னு தெளிவா சொன்னாலும் அது ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கும். அதுலயும் இன்னும் 1008 கேள்விகள் மக்களுக்குள்ள வரதா செய்யும். சோ நான் சொன்ன மாதிரி இது எப்படி நடந்துச்சு, யார் இதை நடத்துனாங்க அப்படின்றது ஒண்ணு கடவுளுக்கு தெரியும், இன்னொன்னு இதை நடத்தினது யாரு அப்படின்றது அவங்க மனசாட்சிக்கு தெரியும். சோ அதை பத்தி இப்ப நான் பேச விரும்பல. நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு, நடந்திருக்க கூடாது. ஆனா இனிமேல் இப்படி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ நம்ம அதை பண்ணணும். சோ முக்கியமா மக்கள் நாம சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு சரியான நேரம் தான் இது. சோ எங்க தப்பு நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்றத நாம சைலண்டா ஃபர்ஸ்ட் யோசிச்சு அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி இதுக்கப்புறம் நடக்காம இருக்கணும் அப்படின்னா நாம எப்படி செயல்படணும் அப்படின்றதையும் நாம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நமக்கு அடுத்து நம்மளோட குழந்தைங்களுக்கும் அதை கண்டிப்பா சொல்லியே கொடுக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு போராட்டம், ஒரு போர்க்களம் வெடிக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் இப்ப வளர்ந்துகிட்டே இருக்கு நாளுக்கு நாள். அரசியல் ஆதாயத்துக்காக அவங்க ஒவ்வொரு சைடு ஒவ்வொரு விஷயங்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறாங்க அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே உச்சக்கட்ட புகழ் நடிகரா இருந்தாரு விஜயகாந்த், கேப்டன். சோ அதுவும் நமக்கு தெரியும். அவரும் அரசியலுக்கு வந்தாரு. வந்த கொஞ்ச நாட்கள்லயே பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவரா சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்தாரு. அந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையும் சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. ஆனாலும் மீடியாக்கள் எல்லாருமே அவரை எப்படி போர்ட்ரைட் பண்ணாங்க அப்படின்னா, விஜயகாந்த் ஒரு குடிகாரர், அவர் குடிச்சிட்டு வந்துதான் ஸ்டேஜ்ல பேசுறாரு, ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்குமே குடிச்சிட்டு வந்துதான் அவர் பண்றாரு, அவர் அடிக்கிறது, இந்த உதைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் ஸ்டேஜ்லயே பண்ணிட்டு இருக்கிறது அவருக்கே தெரியாம போதையில பண்றாரு அப்படின்லாம் சொல்லி நிறைய மீடியாக்கள் பாத்தீங்கன்னா அவரை ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பாவே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. சோ மக்களோட மனசுலயும் சரி, மத்த எல்லாரோட மனசுலயும் சரி பாத்தீங்கன்னா ஒரு தப்பான விதைய விதைச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த தலைவரை இழந்துட்டு ஒவ்வொரு தமிழர்களும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நம்மளால கண் கூட பார்க்க முடியுது. இன்னைக்கு அவர் இருந்திருந்தா இப்படி இருந்திருக்குமா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துகிட்டு தான் இருக்கு. நிறைய பேர்கிட்ட அதை நாம கேட்டுட்டு தான் இருக்கும். சோ அவரோட இறப்பை பார்த்ததுக்கு அப்புறமா நாம இழந்திருக்கிறத நாம அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஓகே, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்க கூடாது, ஒரு தடவையாவது அவரை முதலமைச்சரா நம்ம மாத்தி இருக்கணும், அப்படி மாத்திருந்தா என்னதான் பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்திருக்கணும், ஒரு வாய்ப்பு அவருக்கு கொடுத்திருக்கணும், எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்தவரை நாம முதலமைச்சரா உட்கார வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் சொல்றத நம்மளால காதுகளால கேட்க முடியுது, பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிறைய பொதுமக்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா,
மாற்றம் வேணுங்க. கண்டிப்பா ஒரு சான்ஸ் குடுத்து பார்க்கலாம். பொதுமக்கள் மட்டும் கிடையாது. நெறைய திரை பிரபலங்களும் பார்த்தீங்கன்னா, இததான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு ஒரு சான்ஸ் குடுக்கலாமே. இதுவரைக்கும் 25, 30 வருஷமா ஒரு சில கட்சியினரே தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். நாட்டுல இன்னும் என்னென்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்ப ஒரு மாற்றம் வந்தா நல்லது தானே. அவர் என்ன பண்றாருன்னு அவருக்கு ஒரு வாய்ப்பு குடுத்தா தானே தெரியும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க. சோ கண்டிப்பா ஒரு வாய்ப்பு விஜய்க்கு குடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு மக்கள் வந்துட்டாங்க. அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ விஜயகாந்த் அவர்களை எப்படி தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி ஓரம் கட்டி மீடியாக்கள்ல வந்து எந்த அளவுக்கு நெகட்டிவா காமிச்சு அவரை வந்து ஆளே இல்லாம இன்னைக்கு போயிட்டாரு. இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய தலைவரை இழந்துட்டோம். மகாத்மா காந்தி, நேரு, அப்துல் கலாம் இவங்களோட வரிசைகள்ல நாம விஜயகாந்த கூட சேர்த்து சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் தலைவரை நாம இழந்துட்டோம். அதே மாதிரியே இவரையும் இன்னைக்கு மீடியாக்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிதான் பல திரை பிரபலங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் இன்னொரு இழப்பை தாங்கிறதுக்கு சினிமா வந்து தயாரா இல்ல. சினிமா திரை பிரபலங்கள் யாரும் தயாரா இல்ல. தயவு செஞ்சு விஜய வந்து இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பெரிய பெரிய நடிகைகள்லாம் வந்து வேண்டுகோள் வச்சிருக்காங்க. அதே மாதிரி விஜயோட ரசிகர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கேப்டனை பண்ணா மாதிரியே இவரையும் பண்ணி அனுப்பிடாதீங்க. இவர் வந்து மக்களுக்கு செய்யணும்னு நினைச்சுதான் வந்திருக்காரு. சோ விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய உச்சக்கட்ட புகழ் நடிகரா இருக்காரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 100 கோடி 150 கோடி 200 கோடின்னு சம்பளம் எல்லாம் வாங்கியிருக்காரு லாஸ்டா அவரோட படங்களுக்கெல்லாம். அப்படி இருக்கும்போது அவரு வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்து அதுல 100 கோடி ரூபாய் சம்பளம் அவர் வாங்கியிருந்தா கூட சோ 10 வருஷத்துல அவர் 1000 கோடி அப்படின்னு சொல்லி ஈஸியா அவர் வந்து சம்பாரிச்சுட்டு போயிடுவாரு. பணம் அப்படின்றது அவருக்கு நெசசரி இல்ல அப்படின்றத ஃபர்ஸ்ட் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அரசியலுக்கு வரல. அவர் பார்க்காத பணமா, அவர் பார்க்காத பேரா, அவர் வாங்காத புகழா, சோ அவர் போகாத உயரமா, அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் அடைஞ்சி பார்த்து முடிச்சிட்டு தான் அவர் வந்து மக்களுக்காக உதவி செய்யணும், மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்க வந்திருக்காரு. சோ அவரை நாம வந்து வேணுமா வேணாவா அப்படின்னு சொல்லி பொறுமையா யோசிச்சு நம்ம வந்து ஓட் பண்றப்ப அதை காட்டிக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு இப்பத்துல இருந்தே அதெல்லாம் தப்பு தப்பா அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி அவரை வந்து முழுக்க முழுக்க நெகட்டிவா போர்ட்ரேட் பண்ணி ஒரு தீவிரவாதி ரேஞ்சுக்கு அவரை கொண்டு போய் நிறுத்தி திரும்பவும் அதனால அவரு ஹெல்த்துக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து அதுக்கப்புறம் அவரு படுத்த படுக்கையாகி அவர் போனதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் மறுபடியும் இப்படிதானே ஃபீல் பண்ணுவீங்க. இருக்கும்போது அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முழுக்க முழுக்க தப்பு எங்க நடக்குது, யாரு புதுசா வந்தாலும் வரவிடாத அளவுக்கு தப்பு எங்க நடக்குது அப்படின்றத கண்டிப்பா நாம எல்லாருமே யோசிச்சு சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு சரியான ஒரு சூழ்நிலையில தான் இப்ப நாம இருக்கோம். கண்டிப்பா இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த ஒரு நடிகர்களுக்கும் சரி இல்ல எந்த ஒரு தலைவர்களுக்கும் சரி நடக்கவே கூடாது. அந்த இடத்துல யாரு இருந்தாலும் சரி, விஜய் அப்படின்றதுக்காக நான் கண்டிப்பா பேசவே வரல. இந்த இடத்துல யார் இருந்தாலும் இப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்றதுதான் நான் வந்து சொல்ல வரேன். சோ மறுபடியும் ஒரு பெரிய இழப்பை இந்த தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க வேணாம், பார்க்க கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இவரை மீடியாக்களோ இல்லாட்டி மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி பேசாதீங்க. என்ன நடந்ததோ ரெண்டு சைட்லயும் நடுநிலையா இருந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி நிறைய சமூக ஆர்வலர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் ரசிகர்கள் எல்லாருமே என்ன நடந்தாலும் நாங்கெல்லாம் விஜய் ரசிகர்கள் எல்லாருமே என்ன நடந்தாலும் நாங்கெல்லாம் விஜய் பக்கம் தான் நிப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ அதே மாதிரி விஜயும் தொடர்ந்து நான் இன்னும் வருவேன், இன்னும் கண்டிப்பா நான் இன்னும் ஸ்ட்ராங்கா போராடுவேன் அப்படின்ற மாதிரி சோ விஜய் அவர்களும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நான் வருவேன், இன்னும் ஸ்ட்ராங்கா போராடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க போராட்டம் அரசியல் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மக்களாகிய நாம சேஃபா இருக்கணும். நாம சேஃபா இருந்து ஒரு நல்ல தலைவர்களை தேவையில்லாம இழக்க வேண்டாம். அவங்களுக்கு தப்பான ஒரு பெயர் வர அளவுக்கு நாம எந்த விஷயங்களுக்கும் இடம் கொடுக்காம இருந்தாலே போதும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டா செஞ்சாலே எல்லாமே வந்து கரெக்டா நடக்கும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ தயவு செஞ்சு இதுக்கப்புறம் யாரும் விஜயை விமர்சிச்சு எந்த ஒரு தப்பான விஷயங்களையும் போடாதீங்க. இல்லாததெல்லாம் வந்து அவரை பத்தி போடாதீங்க. சோ பிளான் பண்ணி தான் இந்த டேட்டை மாத்திருக்காரு, பிளான் பண்ணி தான் கரூருக்கு சடனா வந்திருக்காரு அப்படின்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அவர் சடனா வந்ததுக்கு ரீசனே பாத்தீங்கன்னா அவர் பிளான் பண்ணி வந்திருந்தா இன்னும் இதை விட பல மடங்கு கூட்டம் தான் வந்திருக்கும். சோ சடனா வரவே தான் 27,000 30,000 மக்கள் அங்க இருந்தாங்க. பிளான் பண்ணியிருந்தா இன்னும் 50,000 மக்கள் கூட அங்க இருந்திருப்பாங்க. சோ இந்த இறப்பு இன்னும் டபுள் ட்ரிபிளா கூட ஆயிருக்கும். அதனால அது எல்லாத்தையும் தவிர்க்கிற அளவுக்கு தான் அவங்க ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணிருக்காங்க. பட் இது ஏதோ ஒரு சதி வேலையால இந்த அளவுக்கு பெருசா முடிஞ்சிருச்சு. இனிமேல் அது நடக்காம பாத்துக்கிறது மக்களாகிய நம்ம கையில தான் இருக்கு. ஒரு தலைவரை நாம இழக்கிறதும் நம்மளோட கையில தான் இருக்கு. சோ தேவையில்லாம நம்ம யாரையும் இழக்கவும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம மறைந்த ஒவ்வொரு தலைவர்களை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும், கருணாநிதி அவர்களா இருக்கட்டும், இன்னைக்கு அவங்க எல்லாம் இருந்திருந்தா நம்ம நாடு வேற லெவல்ல போயிருக்கும். இன்னும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய இடத்துல சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நம்ம கேப்டன் அவர்கள் அப்படின்னே சொல்லலாம். அவரோட இறப்பு ஒரு பெரிய சரித்திரமாவே இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் எந்த தலைவர்களுக்குமே வராத
ஒரு கூட்டம், கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் அவரோட இறப்புல நாம பார்த்தோம். அதுல இருந்துதான் இன்னைக்கு வரைக்கும் நாம வந்து கேப்டனை கடவுளா வணங்கிக்கிட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி ஒரு பெரிய தலைவரை நாம திரும்பவும் இழந்துடக்கூடாது அப்படின்றத எல்லாரோட வேண்டுகோளா இருக்கு. சோ நீங்க டிவி கேவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அரசியல் அப்டேட் டே பை டே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.